இங்கே பாருங்களாங்க, உங்கள் வீட்டில் வந்துங்க பாட்னி படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க பாட்னி படித்தாங்கன்னா தாத்தா பூச்செடின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் இந்த செடி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சேங்க. அது எப்படி இருக்கும், அந்த பூ இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு பேர் தாங்க தாத்தா பூச்செடிங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த இப்படி தான் அந்த இலையும் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். நான் ஒரு 10th என்னோடய பொண்ணு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இந்த தாத்தா பூ செடிக்கு கடந்து அலைவேங்க. நான் 10th எனக்கு தெரியாது தாத்தா பூனா என்னங்கிறதே எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. திரும்ப வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க காட்டி தான் எனக்கு தெரியும். அதனால தான் தெரியாதவங்களுக்கு இதை நான் காட்டுறேன் நான். இதாங்க தாத்தா பூ செடிங்கிறது. இந்த பூ தாத்தா பூ செடி இது தான். இந்த பாருங்கள், இந்த செடி தான். ஸ்டூடெண்ட்டு பிள்ளைங்க உங்கள் வீட்டில் படித்தாங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா இந்த செடி தான். நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு நான் தெரியாமல் அலைஞ்சது மாதிரி மற்றவங்களும் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறனால தான் காட்டுறேன். இந்த செடி இப்படி தான் இருக்கும், அதோட பூ இப்படி தான் இருக்கும். இது பாட்னிக்குனா ரொம்ப வந்து அதை படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவங்க கேட்பாங்க. பாட்னி படிக்கிற பிள்ளைங்க இருந்தாவே கண்டிப்பாக கேட்பாங்க. அது சங்கு பூவெல்லாம் கேட்பாங்க. நான் அந்த சங்குப்பூ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த சங்குப்பூவையும் நான் காட்டுறேன். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.